Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல chicken 65 மசாலா ப்ரீமிக்ஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா போதும் 10 நிமிஷத்துல மொறுமொறுன்னு சூப்பரான chicken 65 ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு, 5 பட்டை, 5 ஸ்டார் பூ வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் 7 எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் கிராம்பு, 2 ஸ்பூன் கல்பாசி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இதுல சேர்த்த எல்லா ஸ்பைசஸையுமே கண்டிப்பா சேருங்க, ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்பதான் இது ரொம்ப வாசனையா நமக்கு கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன். எந்த திப்பியும் இல்லாம நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடரா இருக்கணும். பாருங்க, நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதுல 1/2 கப் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் சேர்த்து 1/2 கப் கரெக்டா எடுத்திருக்கேன். 1/2 கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம். எல்லாமே சேம் ரேஷியோ தான். இப்போ 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது நல்ல கிறிஸ்பினஸா இருக்கும் நம்ம சிக்கன் 65, அதுக்கு தான் சேர்க்கிறோம். இப்போ 1/2 ஸ்பூன் கேசரி பவுடர் கலர் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேணாம். இப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்க்கறதுனால இது ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மசாலா எல்லாம் ஒன்று சேர இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக சிக்கன் 65 மசாலா ரெடி ஆயிடுச்சுன்னா இதை நீங்கள் 3 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 மாதம் வெளியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரே ஒரு மசாலா பொடியை வச்சு நீங்கள் ரொம்பவே டேஸ்டியாக சிக்கன் 65 செஞ்சிடலாம். சிக்கன் 65 மட்டும் இல்லை, இதில் நீங்கள் எறா 65 கூட செய்யலாம், இல்லைனா கோபி 65, இல்லைனா பன்னீர் 65, எல்லாமே இந்த ஒரு மசாலாவில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மசாலா வச்சு நான் சிக்கன் 65 எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 எலுமிச்சைப்பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதோடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மசாலாவில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாலேருந்து 3 ஸ்பூன் மசாலா சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோவுக்கு 3 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். 1 கிலோ செய்றீங்கன்னா 6 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு நம்ம கேசரி பவுடர் சேர்த்ததுனால. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் கொடுத்துக்கலாம். வானல்ல எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒவ்வொரு சிக்கனாக தள்ளி தள்ளி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த 65 வந்து அடியிலலாம் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வரும். சில டைம் சிக்கன் 65 செய்கிறப்போ நமக்கு அடியில் அந்த பாத்திரத்தில் ஒட்டிட்டு சிக்கன் 65ல மசாலாவே ஒட்டாத மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மசாலா பொடி அடியிலலாம் ஒட்டாமல் ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், நல்லா மொறுன்னு செம சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.